நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் காமராஜர் பேரன் கலனி வீரன். சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் வர வேண்டும் என்பதற்காக பொன் விஸ்வநாதர் நாடார் அவர்களுடைய போர்ப்படை தளபதியாய் தமிழ்நாடு முழுவதும் சீரிய எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கொங்கு குணால நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தரும்படியும், மேலும் அவருக்கு திருவுருவ சிலை அமைத்து தரும்படியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தாச்சு. இதுவரை அவரை செவி சாய்த்து எதுவுமே செய்து தரல. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த செயல்பாடுகள் தெரியும். அது இல்லாமல் கொங்கு பெல்ட்டை பார்த்தா, அதாவது கொங்கு தேசத்தை பார்த்தா எங்களுடைய மாமா பொன் விஸ்வநாதர் நாடார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வாக்கோடு ஒரு நாடார் சமூகத்தை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த நாடார்களையும் தன்னுடைய அன்பு என்ற ஒரு குடைக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமன்னர். எங்களுடைய மாமாவுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சீரிய எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது. இதை பல அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடைய சமுதாய பெரியவர்களும் அனைத்து சமுதாய பெரியவர்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் மணிமண்டபம் கேட்குறோம், இதை பல முறை கோரிக்கை வச்சாச்சு. எங்கள் மாமா எத்தனையோ தலைவர்கிட்ட, எல்லா கட்சி தலைவரும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தலைவர்கிட்டையுமே இந்த கோரிக்கை வச்சுட்டோம். இதுவரை யாருமே முடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ இறுதியாக கடைசியாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களிடம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருக்கு இந்த தகவல் வரலாற்று பதிவுகள் எல்லாமே அண்ணன் பேசுனா வேற லெவலில் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால சரி, இறுதிக்கட்ட நடவடிக்கையாக செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த தகவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போ போய் அவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறாங்க. அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தன்னுடைய செயல்பாடுகளை சீரிய எண்ணத்தோடு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்கித்தாரேன் மற்றும் இதற்கான ஒரு அனுமதியை வாங்கித்தாரேன் என்று சொல்லியுள்ளார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு செவி சாய்ப்பதாய் இதுவரை எந்த இதுவுமே செவி சாய்க்கல. பார்க்கலாம் இனிமையாவது செவி சாய்ப்பாரா, செய்ய வருவாரா அப்படின்ட்டு. அதாவது அவராக செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாங்கள் போராடி தான் வெல்ல வேண்டும், போராடக்கூடிய இனம் அப்படின்னா அதையும் நாங்கள் ஜெயிச்சு காமிச்சிருவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? மாற்றத்திற்கான காலம் வந்துவிட்டது. மாற்றத்தின் தோற்றத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடார் சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் ஏனைய தமிழ்குடி மக்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணை கோட்பாடோடு அந்தந்த சமுதாயத்துடைய பெருமைகளை பேச வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லா சமுதாயத்துக்குமே வரலாறு இருக்குது. எங்களுடைய சமுதாயத்தில் கொங்கு தேசத்தின் மாவீரன் கொங்கு குணால நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டாயம் அமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி உறவுகளே.